எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7, 8, 9ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. ஒரு ரட்சிப்பின் காரணர். இந்த உலகத்திலே பாவ மனுக்குலம் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இருந்தோம். ஆனாலும் ஒரு மீட்பு, ஒரு ரட்சிப்பு, மீண்டும் ஒரு மனம் திரும்புதலின் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எத்தனை காலங்கள் அவங்க அறியாத பாவங்களை, அறியாத செயல்களை, ஒரு பிரமாணம் தெரியாமல், வேதத்தின்படி வாழ தெரியாமல், தன் கண் கண்ட காரியங்களே அவர்கள் வாழ்ந்து தனக்கு நலமானதே சிந்தித்து போய்கொண்டிருந்த வாழ்க்கை, நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையிலே இயேசு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் அவர் ரட்சிப்பதற்கு காரணராய் ஆனார். இயேசு வந்த பிறகு அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவர்களும் தன்னுடைய பாவமன்னிப்பாக மீட்பை பெற்றுவிட்டு அதற்கடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று அதற்கடுத்தபடியாய் இந்த பரிசுத்த வேதாகமத்தின்படியும் சபை கூடி வருதலின்படியும் அவங்க கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது அவங்க முன்னாள் வாழ்க்கையை காட்டிலும் இந்த பின்னாளின் கிரியைகள் ஆண்டவர் அவர்களை அழகாக அந்த கிரியைகளை மாற்றி அவர்களை அந்த நித்திய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை அவர் கொடுப்பதற்கு, இந்த ரட்சிப்புக்கு காரணராய் அவர் இருக்க வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. அவரே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர்களுக்கும், மீட்கப்பட்ட ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு காரணராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் இன்னும் நாம் எவ்வளவு வாழ வேண்டும், எவ்வளவு இந்த பூமியிலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த இன்னைக்கு சிந்திக்கிற வசனங்களில் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பிதாவை நோக்கி, மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் கண்ணீரோடும் இருந்தார் என்றே சொல்லப்படுகிறது. அப்போ ஆதாம் காலத்தில் இருந்து மனிதன் செய்ய வேண்டியது என்னதான் இருந்திருக்குது, ஆனால் அதை செய்ய மறந்ததுனாலே ஜீவனின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மாம்ச சாயலாகி அதை செய்தார். இந்த உலகத்தில் மனுஷனுக்கு என்னதான் இருந்தாலும் மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இந்த மரணத்திற்கு அடுத்தபடியாய் ஒரு வாழ்வு ஒன்று இருக்கிறது. அந்த வாழ்விற்கு போகுமானால் இந்த மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி வேண்டணும். 2 விதமான மரணம் ஒன்று உண்டு. ஆவிக்குரிய மரணம், மாம்சத்துக்குரிய மரணம். மாம்சத்துக்குரிய மரணம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்று. பிறந்த எல்லாருமே ஒரு நாள் மரிக்க வேண்டியது அவசியம், மரிப்பு கட்டாயமாக வரும். ஆனால் ஆவிக்குரிய மரணம் என்பது இந்த மாம்சத்திலே வாழ்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தினாலே வாழ்வார்களானால் அவர்களுக்கு இந்த ஆவிக்குரிய மரணம் கிடையாது. அவர்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் அழியாது, தேவ சன்னிதானத்திலே போகும். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் ஒரு அடையாளமாக வாழ்ந்தார். எல்லாருக்கும் நன்மையை செய்து பொறாமையினாலே காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் ஜீவன் விடும்போது அவர் வேண்டினது, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்போ ஆவி அங்கே தான் போகுது, சரீரம் மட்டும்தான் பிரச்சனை ஆகுது. மற்ற எல்லாமே தேவ சமூகத்துக்கு போகப்படுது, பரலோகத்துக்கு போகப்படுகிறது. உண்மை. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் அடையாளத்தின் காரணராய் தாம் சரீரத்தில் வந்தபோது அவர் வேண்டிக் கொள்ள வேண்டிய ஒன்று இருந்தது. அது என்னவென்றால், மரணத்தினின்று நீங்கி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் அவசியமான ஒன்றாக இருக்கு. அது இயேசு கிறிஸ்து பட்ட மரணம் உலகத்திலே மிக கொடியதான ஒன்று. சாதாரண ஒரு வியாதி வந்தது, இல்லை ஏதோ ஒன்றில் முடிஞ்சது, இல்லை இயற்கையாக நடந்தது என்றால் இல்லவே இல்லை. அவர் இருக்கவே கூடாது என்பதில் அடையாளமாக அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். எல்லா வியாதிகளும் குணமாகுது. எத்தனையோ பேர் அவரால் நன்மை அடைகிறார்கள். உலகம் அவரை தவறாக புரிந்து கொண்டு சித்தரித்து இவர் எல்லா ராஜ்யத்தையும் பற்றி கொள்வாரோ என்கிற பயத்தின் மித்தமாய் சில பேர் கூடி பொறாமையினாலே அவரை காட்டி கொடுத்து குற்றப்படுத்துவதற்கு ஒன்றுமே இல்லாமல் கலகம் உண்டாக்கி இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ மரணத்தினின்று ரட்சிக்கப்படுவதற்கு மனிதன் வேண்டுகிற பிரகாரமாகவே இயேசு வேண்டினார். எதற்காக வேண்டினார்? நீங்களும் உங்களுடைய அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேண்ட வேண்டிய ஒன்று அதுதான்.
இந்த மாம்சத்துக்குரிய மரணத்துக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையின் ஒரு மீட்பை பெற வேண்டும் என்கிற எண்ணத்திலே நீங்களும் வேண்ட வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இனி நமக்கு என்ன, நம்ம எப்படி இருந்தா என்ன, நம்ம எங்க இருந்தாலும் கர்த்தரை தொழுது கொள்ளலாம், சபைக்கு போகணும்னு இருக்குதா, வேதம் படிக்கணும்னு இருக்குதா, உபவாசம் இருக்கணும்னு இருக்குதா, ஜெபம் பண்ணணும் இருக்குதா, இன்னைக்கு இருக்கிற கேள்விகள். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய கேள்விகள் அதுதான். ஏன் சபைக்கு போகணுங்கீங்க, ஏன் வீட்டிலேருந்து ஆராய்ச்சா கர்த்தர் கேட்க மாட்டாரா அப்படிங்காங்க. இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அவர் நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை தான் கற்றுக் கொடுக்க இந்த பூமியிலே ஜீவனின் அதிபதியாய் இருக்கிறவர், வார்த்தையானவர் மாம்ச சாயலாய் மாறினார். அவர் வந்த நாட்கள்ல தேவாலயம் செல்லாமல் இருந்தாரா? இல்லை, சென்றார். அவர் அங்கு 2-3 தடவை அவர் எழுந்து அவருடைய கடமைகளை அவர் அங்கே தேவாலயத்திலும் செய்தார். அன்றைக்கு அவங்களுக்கு இருக்கிற சில கடமைகள் இருக்கு. அவங்க அந்த பிரமாணத்தை குறிப்பிட்ட வயதிலே அறிந்திருப்பாங்க. அதற்கடுத்து அவங்க அறிந்த பிரமாணத்தின்படி அவங்களுக்கு ஒரு நாள் கொடுக்கப்படும் போது அந்த பிரமாணங்களின் தோல் சுருக்களை எடுத்து அவர்களுக்கு முன்பாக வாசிக்க வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்கு. அந்த வேலையும் இயேசு கிறிஸ்து செய்தார், மாற்றமே இல்லை. அவர் அன்று ஒரு நாள் தேவாலயத்தில் நுழைந்த போது அது ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளிலே அவருக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. அவர் அதிலே ஒரு பகுதியை வாசித்து இந்த வார்த்தை இன்று நிறைவேறுது என்று சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ தன்னுடைய கடமைகளை அவர் தேவாலயத்திலும் சரியானபடி செய்தார். இன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று இருக்கிற தேவ பிள்ளைகள் நிறைய பேருக்கு சபை கூடி வருதலே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிதாங்க, சபை சபைன்னு நம்ம ஆண்டவர் தானே நமக்கு பதில் கொடுக்காருன்னு. இல்லை, இங்க பதில் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், இங்க நீங்க வாழ்ற மாதிரி இருக்கலாம், ஆனா உங்களுக்கு மரணத்து நின்று விடுதலை கிடைக்குமானா கிடைக்காது. மாம்சத்துக்குரிய மரணமும் ஆவிக்குரிய மரணமும் சேர்ந்துதான் கிடைக்கும். மாம்சத்தின் மரணத்தினின்று விடுதலை பெற்று நீங்க வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை வேணுமானா தேவாலயம் செல்வது நல்லது. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவை நீங்க கவனித்து பார்ப்பீர்களானால் அவர் உபவாசம் இருந்தார். உபவாசம் இல்லாதபடி இல்லவே இல்லை. எத்தனையோ நாட்கள் உபவாசம் இருந்தார். ஏன் இருந்தார்? பரத்தில் இருக்கிற சித்தம் பூமியிலே செய்வதற்கு உபவாசம் அவசியம். இந்த பூமியில எல்லாரும் எல்லா பக்கமும் சொல்லுதுன்னா 3 வேளையும் சாப்பிடுங்க, சரியா சாப்பிடுங்க, சரியா இருங்க, அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படியே சொல்றாங்க. ஆனா நீங்க இந்த மாம்சத்தின் மரணத்தினின்று நீங்கி ஆவியில மரணம் பெறாத அளவுக்கு விடுதலையோட வாழணுமானால் உங்களுக்கு உபவாசம் அவசியம். உபவாச நாள் எதை நியமிக்குது, எதை குறிக்கிறது? உங்களை நீங்களே தற்பரிசோதனை செய்து கொள்ள அது ஒரு நாள். நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி வாழ்கிறீங்க, உங்க குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி நடத்துகிறீங்க, எங்க நடத்தல, நீங்க ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறீங்களா, எங்க கீழ்ப்படியல, எங்க தேவையில்லாத கோபம் எரிச்சல் எல்லாம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் இருந்தா பரலோக ராஜ்யம் உண்டா? எதுவுமே கிடையாது. இன்னொன்று, பிதாவின் சித்தம் இந்த பூமியிலே செய்யப்பட வேண்டும். சித்தம் செய்வது மிக மிக அவசியம். சித்தம் செய்யாம மனிதனால இருக்கவே முடியாது. பரலோகத்தின் சித்தம் பூமியில செய்யறதுக்கு தான் இயேசுவின் நாமத்தினால நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்கி பரலோகத்தின் சித்தத்தை இந்த பூமியில செய்யும்படியா அழைக்கப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துருக்கிற எத்தனை பேர் பரலோகம் சித்தம் செய்றீங்க? பரலோகத்தின் சித்தம் செய்ய சபைக்கு வராதவங்க தான் இன்னைக்கு நிறைய. சபையில் சும்மா உட்காந்துக்கிட்டு நாங்களும் தேவனை ஆராதிக்கும் தான் இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு எடுத்து சொன்னாலும் புரியலை, எவ்வளவு எச்சரித்து சொன்னாலும் புரியலை. நீங்கள் இந்த மாம்சத்தின் மரணத்திலிருந்து நீங்கப்பட்டு ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை பெறணுமானால் முதலாவது தேவாலயம் வர வேண்டியது அவசியம். உங்களை ரட்சித்த இயேசு கிறிஸ்துவும் தேவாலயம் விடாமல் இருந்தார். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க, அவரை நம்புகிற உங்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு என்று விசுவாசித்தால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் சித்தம் இந்த சரீரத்திலே இந்த பூமியிலே நீங்கள் செய்ய வேண்டும். சித்தம் அறிவது கடினமாக இருப்பதற்குத்தான் உபவாசம் இருக்கிறீர்கள். வீட்டில் பிரச்சனை வந்துருச்சு, பிரச்சனை நீங்கிறதுக்கு உபவாசம். அது அர்த்தம் என்னன்னு தெரியுமா? பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனை நீங்க உபவாசம் தான். ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சு? பரலோகத்தின் சித்தம் இல்லாமல் ஆளாளுக்கு உங்களுடைய எண்ணங்களின்படி செயல்பட்டதுனால பிரச்சனை வந்துருச்சு. இப்போ அந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஒரே வழி உபவாசம் இருப்போம், ஜெபம் பண்ணுவோம், யாரையும் பேசணும், நம்ம ஜெபம் பண்ணணும், அப்படி அமைதி காக்கும் போது பைபிள் படித்தோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியுது, ஜெபம் பண்ணணும் புரியுது, தேவாலயம் சில வார்த்தைகளை கேட்டோன்னா புரியுது, அதுக்கடுத்து சரியாகுது, சித்தம் உள்ள வருது.
நீங்கள் நினைக்க நாங்கள் பிரச்சனை ஓவராக இருந்துச்சு, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம்ப்பா, ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க. விடுதலை இல்லை, தேவ சித்தத்தை புரிஞ்சு கொண்டீங்க. புரிஞ்சு கொண்டவுடனே உங்களுக்கு மனது நல்லா அமைதியாயிடுச்சு, சரியான காரியம் நடக்குது. நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டியது அவசியம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்க. ஏன்? பரலோகத்தின் சித்தம் உணரலாம். அது இந்த உலகத்தின் தன்மையை பார்க்காது. இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது இதுதான். இயேசு கிறிஸ்து அப்படிதான் அடையாளமாய் வாழ்ந்தார். ஆனாலும் மனிதர்கள் இப்படிதான மரணத்துக்கு நீங்கி வாழ வேண்டுகிறாங்க என்று நம்முடைய அடையாளமாக இயேசு அந்த நாளில் வேண்டினார். தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி மிகுந்த கண்ணீரோடும் வேண்டுதலோடும் வியாகுலத்தோடும் அவர் வேண்டுதல் செய்தார். ஏன் அந்த வேண்டுதல்? உலகத்தில் சாதாரண மனிதன் அடைகிற மரணத்தை இயேசு அடையவே இல்லை. கொடூரமான கொல்கதா மலையிலே, அந்த கல்வாரி சிலுவையிலே, கோரமான கருவாளி மரத்தின் கட்டைகளால் செய்யப்பட்ட அந்த சிலுவையிலே இரவு முழுவதும் முதுகிலே கசையடிகளும் வாரடிகளும் வாங்கப்பட்டு சதையும் எலும்புமாக பிக்கப்பட்ட அந்த முதுகை அந்த சிலுவையிலே அவர் சாய்க்க வேண்டும். சிரசிலே முள்முடி, 2 கைகளிலும் ஆணிகள், 2 கால்களும் சேர்த்து ஒரே ஆணியால் அடிக்கப்பட்ட அந்த அடிகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது என்பதை நினைத்து அதற்கு பலன் வேண்டும் என்பதற்காகவே வேண்டினார். அருமையானவர்களே, சிலுவை மரணமே இயேசு கிறிஸ்துவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவ்வளவு பெரிய இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கிற பயப்படுற ஏதாவது சூழ்நிலை வந்துருமா? வர அனுமதிப்பாரா? அனுமதிக்கவே மாட்டார். சிலுவை தியானங்களை நம்ம யோசிக்க வேண்டியது அதுதாங்க, நம்ம சிந்திக்க வேண்டியது அதுதான். இந்த பாடுகள் உங்கள் வாழ்க்கைக்காக ஏற்றுக்கொண்டவர் உங்களை பாடுபட அனுமதிப்பாரா? அனுமதிக்க மாட்டார். ஆனால் நீங்க உங்க குடும்பம் நலமா இருக்கிறதுக்கு சில வேலைகள் செய்யணும், சில வாழ்க்கை வாழணும், அதை நீங்க வாழ்ந்துதான் ஆகணும். அதுல அவமானம் நினைக்கிறதா ஆண்டவருக்கு பிரியமில்லாது, ஆண்டோடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கே தகுதி கிடையாது. தகுதியாய் நிற்க ஆசைப்படுங்கள். உங்களுக்காக இரட்சகர் அந்த பாடுகளை பட்டு உங்களை மரணத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். உங்களுடைய ஆத்துமாவை மரணத்துக்கு விடுவித்து இன்று இயேசுவின் நாமத்தை உங்களுடைய நாவிலே நீங்கள் சொல்வதனாலே அப்படிப்பட்ட சாட்சியாய் நிறுத்தவும் வல்லவராய் இருக்கிறார், நிறுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அதை நினைங்க. 2வதா இந்த வசனத்தை என்ன பார்க்குறோம்? அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. இதுதான் நான் இப்போ இவ்வளோ நேரம் சிந்திச்சது. சிலுவை பாடுகள். அவர் யாரு? குமாரன். எந்த குமாரன்? தேவகுமாரன். தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருந்தவர், பிதாவுக்கு செல்ல பிள்ளையாய் வார்த்தையாய் இருந்தவர். அது எப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கும், கற்பனை இருக்கும். அது எப்படி மடியில் விட்டு தான் இருந்தது? அது கற்பனைக்கு எட்டாதுங்க, புத்திக்கு எட்டாதுங்க. இது மாம்சத்திலே சிந்திக்க முடியாது. ஒன்றே ஒன்று தான், பிதா குமாரன் ஆவியானவர், மூன்றும் ஒன்றானவர்கள் தான். திருத்துவ தேவன் இல்லாத ஆராதனையே இல்லை. திருத்துவ தேவனை ஆராதிக்காதவர்கள் தேவனுடைய பிள்ளைகளும் இல்லை. திருத்துவம் முக்கியம். 3இல் ஒன்றாகத்தான் தேவன் வெளிப்படுகிறார், இல்லை என்று சொல்ல முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து யார்? அவர் வார்த்தையாக இருந்தவர். வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமானது. மாம்சமாயி தேவனுடைய குமாரனா இந்த உலகத்திற்கு வந்தாலும் அவர் மரணத்தில் நின்று மீட்ட பிறகுதான் அவர் என்னானாரு? தேவகுமாரன் என்று இன்று வல்லமையாய் வெளிப்படுகிறார். பிசாசுகள் நடுங்குகின்றன, பேய்கள் நடுங்குகின்றன, நோய்கள் ஓடுகின்றன. விட்ட முடியாத பாவத்தில் இருக்கிறவங்க எந்த தேசத்தில் எந்த மூலையில இருந்து கதறி, ஆண்டவரே எனக்கு இந்த பாவம் வேண்டாம், மனம் திரும்ப விரும்புகிறேன் என்றா அந்த பாவத்து நின்று உடனே விடுவித்து சாட்சியாய் நிறுத்துகிறார். இயேசு அவ்வளவு வல்லமை உள்ளவர். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் உலகத்தில் வெளிப்பட்டார். எல்லா மனிதர்களும் நன்றாக வாழதான் விரும்புகிறாங்க, தவறு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வாழதான் விரும்புகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் தவறுகள் எது இருக்குமானா அவங்களுடைய சிறுபிள்ளை அனுபவங்களாம் யோசிக்காங்க. ஒரு தவறும் இல்லாமல் நான் சரியாக வாழ விரும்பினேனே, என் வாழ்க்கை இவ்வளவு தவறாய் போய் இன்று நான் எங்கோ நிற்கிறேனே என்று அத்தனையும் கொடுத்து அந்த வாழ்க்கையை கெடுத்தது பிசாசின் கிரியையே. அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டும் போது, ஏசப்பா நான் மீண்டும் நல்ல வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், எனக்கு இந்த செயல் வேண்டாம் என்று அவர்கள் இருக்கும்போது அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த தீய கிரியைகளை இயேசு அழித்து
அவர்களை மீண்டும் வண்ணமாய் சாட்சியாய் நிறுத்தி அழகு பார்க்கிற தேவன். இன்றைக்கும் எத்தனையோ சாட்சிகள் உலகம் எங்கும் எழும்பி நிற்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே நான் இவ்வளவு பெரிய மீட்பை பெற்றேன், ஒரு காலத்தில் நான் இப்படிப்பட்டவனாய் இருந்தேன், இப்படிப்பட்டவளாய் இருந்தேன், இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவங்களை நீக்கினார், எனக்குள்ள இந்த தீய கிரியைகளெல்லாம் அவர் அழித்தார் என்று சாட்சியாகவும் நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட தேவ குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டுன்னு இங்க சொல்லலைங்க, அவர் பட்ட பாடுகளின் வழியாய் நீங்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்க. என்னதுல பாடுபட்டாரு? பிலிப்பியர் 2 அதிகாரம் 8 அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. இங்க எபிரேயர்ல என்ன எழுதப்பட்டிருக்குது? அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. அப்போ குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகள்ங்கிறதுல அதுல முதல் அர்த்தம் என்னதுன்னா, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். எல்லாருக்கும் அன்றைக்கு அவர் 33 வருடம் அந்த பூமியில வாழ்ந்தப்போ சாதாரண மனுஷனாவே இருந்தார். அவர் மாம்ச சரீரத்திலே இருந்தாரு. குமாரனா இருக்கிறவர் தான். அவருடைய வார்த்தையில அவ்வளவு வல்லம் இருந்தது. வியாதி நீங்கிச்சு அந்த நேரத்துல. ஏன் 6000 பிசாசுகள் கல்லறையிலே பிடித்திருந்தது. அது அலறிக்கொண்டு ஓடினது. நீர் தேவனுடைய குமாரன் என்று எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிச்சு. அதை பேசாமல் இருக்கும்படி அலட்டி இவனை விட்டு போன்னு சொன்ன கர்த்தர். பிசாசுகளுக்கும் பேய்களுக்கும் அவர் எவ்வளவு பெரியவன் தெரியும். ஆனா இந்த மனுக்குலத்தை மீட்க அவர் தேவ குமாரனா இருந்தும் பட்ட பாடுகள், அதுல முதல் பாடே மனுஷ ரூபம். மனுஷ ரூபத்திலேயே இன்னொரு பாடு அவருக்கு என்ன? எல்லா மனுஷர்களாலும் தள்ளப்பட்டவராய் மாறினார். எல்லா மனுஷராலும். ஏன்? ஏன்னா பிரமாணங்களை மனிதர்கள் தள்ளிவிட்டார்கள். ஆதாம் பாவம் செஞ்சவனானா. அப்ப நமக்காக இயேசு தள்ளப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது எல்லாராலும். ஏன்? அவ்வளவு நன்மை அவர் செஞ்சார். யாராவது இந்த சிலுவை மரணத்தை நான் ஏற்றுக்கிட முடிஞ்சா? கொடூரமான மரணம் அந்த சிலுவையின் மரணம். அந்த மரணத்துக்கு போக யாருக்கும் விருப்பம் இல்லை, பயம். இதே மாதிரி தான் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் பாருங்கள், யாராவது தேவையில்லாத பாவங்களில் சரியில்லாத காரியங்கள் இருந்தால் அவங்கள ஏற்றுக்கொள்ளவே உங்களால் முடியாது. அவங்களுக்கு நீங்கள் கூட பிறந்தவங்க, அவங்களுக்கு சொந்தக்காரங்க சொல்கிறதுக்கே உங்களுக்கு வெக்கமாக இருக்கும். அவர்களை மீட்கும்படியாக இயேசு என்ன பண்ணப்பட்டார்? தள்ளப்பட்டார். உண்மையாகவே இஸ்ரவேலுக்கு கை கொடுத்த தேவன் நம்மை கைப்பிடிக்க அவர்களை கை நெகிழ்ந்தார். மாற்றமே இல்லை. இயேசு என்னும் நாமத்தின் வழியாய் நம்ம மீட்கப்படுவது. அவர்கள் இன்றும் பிரமாணத்தை கடைபிடிக்கிறாங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார், நடத்துகிறார். ஆனால் இயேசு என்கிற நாமம் அவர்களுக்கு பெரிதாய் தெரியாது. ஏனென்று கேட்டால், நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராக முடியாது என்பதற்காக நமக்காக இயேசு வந்தார். அந்த தேவ ஜனங்களால் தள்ளப்பட்டார். இவர் எங்களுக்கு வேண்டாம், இவரை சிலுவையில் அறையும் என்று கேட்டார்கள். அன்றைய காலத்து ராஜா கேட்கிறான், இவர் என்ன குற்றம் செய்தார்? இவரிடத்தில் நான் ஒரு பொல்லாப்பையும் காணவில்லையே என்று. ஆனாலும் என்ன நடந்துச்சு? அவர் எங்களுக்கு வேண்டாம். மனிதரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய் ஆயிற்று, அது கர்த்தரால் என்ற ஆயிற்றும்படி நாம் ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட பரிசுத்தமில்லாத தேவனற்ற பிள்ளைகளாய் இருந்தோம். நம்மை மீட்க இயேசு நமக்காக அந்த தள்ளப்பட்ட இனத்துக்காக வந்தார். தள்ளப்பட்ட இந்த மனுக்குலத்துக்காக வந்தார். தேவ கோபத்துக்கு ஆளான இந்த மனுக்குலத்தை மீட்க அவர் வந்தார். அதுதான் மனுஷரூபம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம். எல்லாருக்கும் மரணம் வருங்கிறது தெரியும். அந்த மரண பரியந்தம் சொல்லி முடிக்கல. பிலிப்பியர்ல என்ன சொல்லப்படுகிறது? சிலுவையின் மரண பரியந்தமும். கொடுமையான ஒரு மரணம். அந்த நாளிலிருந்து சாபமா எண்ணப்பட்ட சிலுவை மகிமையின் சின்னமாய் உலகத்தில் தொனிக்க போகிறது. அப்படிப்பட்ட மரணத்தை இயேசு ஏற்றார். இன்று உலகமெங்கும் சிலுவை மகிமையின் சின்னமாய் நிற்கிறது. அதேதான் சபிக்கப்பட்ட, பாவமாக்கப்பட்ட, பாவத்திலே புரண்டிருக்கிற, தேவன் யார் என்று தெரியாத எல்லா மனுக்குலத்தையும் மீட்க ஆண்டவர் அவர்களைப் போலவே அவர்கள் வாழ்க்கைக்குள்ளேயே வந்து அவர்களைப் போலவே இருந்து
அவர்களை மீட்கும்படியான ஒரு மீட்பின் ரகசியத்தை கற்றுக் கொடுத்து, அவர் பாவிகளோடு இருந்தாலும் பாவங்களுக்கு விலகினவராய், அந்த பாவியை ரட்சிக்கிறவராய் அவர் எல்லாவித காரியங்களையும் செய்து மனுக்குலத்தை மீட்கிறார். இந்த வியாதியோடு இருக்கிறவங்க, சில வியாதிகளுக்கெல்லாம் அவங்கள ஒதுக்கி வைக்கணும், ஒதுக்கி தான் இருக்கணுங்கிற சில பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. அப்படி அந்த வியாதியோடு இருக்கிறவங்கள ஒதுக்கி வைக்கிற வேலையிலையும் அந்த வியாதி நீங்கன்னு போராடுகிற மருத்துவர்கள் இருக்கிறாங்களே, அதுபோல தான் இயேசு கிறிஸ்து. உங்களுடைய பாவத்துக்கு அவர் சம்பந்தப்படவே மாட்டார். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். ஆனால் அந்த பாவத்தின் நிமித்தமாக நீங்கள் கதறி அழுது, இனிமேல் நான் மனம் திரும்பி வாழ விரும்புகிற ஆண்டவரே, நீ ஒருபோதும் இந்த பாவத்தில் ஈடுபட மாட்டேன்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுக்க அவர் அவர்களை நேசிக்கிறார். இதுதான் இயேசு. மனுஸ்வரூபமாய் காணப்பட்டாருங்க, குமாரனாக இருந்தும். பட்ட பாடுகள்னா அவர் மனுஸ்வரூபமாய் காணப்பட்டதே முதல் பாடு. தன் தாயார் அவரை பேச வேண்டியது இருந்துச்சு, தன் சகோதரர்கள் அவரை சில இடங்களில் பேச வேண்டியிருந்துச்சு, சில இடங்களில் நீர் எதுக்கு தேவாலயம் வரைக்கும் கேட்டாங்க. சில பிரச்சனைகள், பல பிரச்சனைகள், அவரால் குழப்பங்கள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு அவரை அலைக்கழித்தார்கள் இந்த பூமியிலே. ஆனால் அவர் தன்னை நேசிக்கிற வெறுக்கிற யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் அவர் என்ன செய்தார்? நன்மை செய்தார். அப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் நேசிக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த இயேசு என்றைக்குமே இந்த பூமியில் இருக்கிறார், இல்லை என்று இல்லை. இயேசுவின் வல்லமை எல்லா காலத்திலும் இந்த பூமியில் இருக்குது. நீங்கள் என்னைக்கு இயேசுவை அறிஞ்சிங்க, அது வரைக்கும் அந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் எவ்வளவு பாடுபடுத்திருப்பீங்க, எவ்வளவு ஏளன பேச்சு என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும், உங்கள் வாயில் வந்திருக்கும். அத்தனையும் சகித்து உங்களை மீட்க அவர் சித்தம் கொண்டார். இதுதாங்க பட்டப்பாடு. பட்டப்பாடு. அவர் பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரிழந்து, நான் உயிர்த்தெழுந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லக்கல. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிற நிச்சயத்தை உனக்கு வைத்து விட்டேன். நீ என்னை தைரியமா விசுவாசிச்சு வா, நீ மரணத்தை காண்பதில்லை என்கிற அடையாளமாகத்தான் அவர் ஆனார். ஆகவேதான் ரட்சிப்பின் காரணர் இயேசு கிறிஸ்து. உங்களை இந்த மாம்ச சரீரத்தில் நின்று ஆவியிலையும் ஆத்துமாவிலையும் மீட்டு உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் இந்த உலகத்திலே படுகிற பாடு பெரிதா இருக்கிறதோ என்று நீங்கள் நினைக்கவே வேண்டாம். நிறைய பாடுகள் நீங்கள் முன்னால் செய்த கிரியைகளால கூட இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் தேவனை சரியாக புரிந்து கொள்ளாமல், தேவாலயத்தை சரியாக நினைக்காம, வேதத்தை ஒழுங்காக படிக்காமல் கூட சில பாடுகளை நீங்கள் படலாம். கேட்டால் நாங்கள் இவ்வளவு பாடுபடுறோம் ஆண்டோட்ட கண்ணீர் வடிப்பீங்க. இயேசு கிறிஸ்து பட்ட ஒவ்வொரு பாடும், அவர் குமாரனாக இருந்தும் உங்களை மீட்பதற்காக அந்த பாடுகளை பட்டார். மறந்து விடாதீர்கள். இயேசு பட்ட எந்த பாடும் தனக்கானது அல்ல. இயேசு வடித்த எந்த கண்ணீரும் தனக்காக அல்ல. இயேசு பிரயாசப்பட்ட எந்த பிரயாசமும் தனக்காக அல்ல. இந்த மனுக்குலத்துக்காக, இந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக. இந்த வேதாகமத்தை வாசிக்க வாசிக்க, இயேசுவின் அற்புதங்களை அடையாளங்களையும் பார்க்க, அவர் தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக எதையுமே செய்யலை. கடல் மேலே நடந்து வந்தார். ஒரு காலத்தில் பாரு, நான் கடல் மேலே நடந்து வந்தவங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக அவர் பண்ணலை. சீசர்கள் படவிலே போகும்போது பயங்கரமான புயலை அலக்களிக்கப்பட்டார்கள். தம்மை நேசிக்கிற பிள்ளைகள் இவ்வளவாய் அலக்களிக்கப்படுகிறார்களே என்று கடல் மேல் நடந்து சென்று அவர்களை மீட்டார். சும்மா நான் கடல் மேலே நடக்கிற தேவன் என்று பாருன்னு சொல்லலை, மீட்பதற்காக கடல் மேல் நடந்து வந்தார். அந்த இதில் ஒரு சீசன் கேட்குறான், நீர் நடந்து வருகிறீர், நீரே ஆனால் நானும் நடந்து வரலாமாண்ணா? ஆண்டவர் ஒன்று ஒரு மேஜிக்கை காட்டலை. என்னது, நான் தான் நடக்க முடியும், நான் தான் இறைவன், நான் தான் இப்படி தான் இருப்பேன், நீ எல்லாம் பண்ண முடியாதுன்னு இல்லை. வா என்று அழைத்தார். அவனும் நடந்தான், மறுப்பதே இல்லை. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதானவைகளை செய்வான். இயேசு யாருக்கும் எதையும் குறையா வைக்கலங்க. அவரை நம்பி வருகிற யாரையுமே அவரை போல இருக்குன்னு கூட ஆசைப்படல, அவரை விட 100 மடங்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறவர் இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்ட இயேசுவை நீங்க நேசிக்கிறீங்கன்னு பாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைக்கு, துன்பத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய விடாப்பிடியான குணம்தான் இருக்கும். அதை விடுங்க. வேதத்தில் இல்லாததையும் பிரசங்கிக்கப்படாதையும் எதுவுமே இல்லாதையும் நான் இப்படித்தான் இருப்பேன் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க சிந்தனையிலே நீங்க மரணிச்சு போயிருக்கீங்க. இந்த சிந்தனையிலேயே சிந்திச்சு மரணிச்சு போனதுக்கு கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், செய்கிறேன், அவருடைய சித்தத்தை செஞ்சா அந்த மரணத்தினின்று நீங்க காப்பாற்றப்படலாம்ல. நீங்க என்ன வேணா சிந்திங்க, 4 பேர் நம்மளை என்ன நினைப்பாங்க, எப்படி நினைப்பாங்கன்னு இப்படி சிந்திச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் மரணம் வந்தா நீங்க என்னத்தை சிந்திக்க போறீங்கன்னு யாருக்கு தெரியும்? இல்லை சிந்திக்க உங்களுக்கு நாள் இருக்கா?
இந்த கூடு விட்டு ஆவி பிரிஞ்சா மூளையில் சிந்திச்ச சிந்தனை பூரா வேஸ்ட்டு. ஆனால் பிரிவதற்கு முன்னாக உங்களுக்காக பாடுபட்ட இரட்சகரை நீங்கள் சிந்திங்க. அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். அவர் ரட்சிப்பின் காரணர். உங்களை மரணத்தினின்று மீட்க வல்லவர். உங்களை இந்த உலகத்தின் பாடுகளிலிருந்து மீட்க வல்லவர். அவர் பட்ட பாடுகள் இந்த உலகத்தில் யாருமே படலை. எல்லாரும் இந்த உலகத்தில் படுகிற ஒரே பாடு தனக்காகத்தான். ஆனால் இயேசு பட்ட பாடு உங்களுக்காக. ஆகவே அந்த இயேசுவை இன்னும் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு, நான் வருமளவும் என்னை நினைவு கூறுங்கள் என்று இருக்கிற நினைவு சின்னமாகிய அவருடைய அப்பத்தையும் பாத்திரத்தை நீங்கள் பானம் பண்ணும்போது, அவர் உங்களை மரணத்தினின்று மீட்டிருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு, பாவத்திலிருந்து விடுவித்திருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் அபாத்திரமாய் பானம் பண்ணக்கூடாது. முறுமுறுப்பு, கோபம், தர்க்கம், அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. யார் என்ன நினைத்தாலும் நீர் என்னை நினைச்சிருக்கிறீர், நீர் என்னை நடத்த வல்லவர், இது எனக்கு போதும், நீர் காட்டும் வழிகளை நான் வருகிறேன் ஆண்டவரே என்று இந்த நாள் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். கர்த்தரை நோக்கி பாருங்க. மீட்புக்கு காரணர் இயேசுதான். மரணத்தின்று மீட்க வல்லவருக்கு காரணரும் இயேசுதான். பாடுகள் அவரை போல பாடுபட யாரும் இல்லை. ஆனால் உங்களுடைய பாடுகள் வந்து விடுவிக்க உங்களுக்காக பாடுபட்டவரால் முடியும். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அவரை நம்பி வாங்க. அவர் உங்களை இன்னும் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார், உயர்த்தவே உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.